அமிர்தம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொங்கு நாட்டில் இதுதாங்க அமிர்தம். இந்த அமிர்தத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கழுவி ஊற வச்ச துவரம்பருப்பு சின்ன கப்பில் 1 கப், வரமிளகாய் காரத்துக்கேற்ப, சின்ன வெங்காயம் 1 கை, பூண்டு 7 to 8 பல், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை 2 இனுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1 கை, முந்தா நேற்று உரை ஊற்றின தயிர் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கணும். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. மிக்சி ஜாரில் துவரம்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சள், கொத்தமல்லி பொடி, தேங்காய் போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பதன்னு அரைக்கணும். மிக்சி ஜார்லேயே உப்பு போட்டு நம்ம அடித்து வச்ச தயிரையும் ஊற்றி கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய விட்டுறணும். விட்டதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வடைச்சட்டியில் ஊற்றிடுங்க. கொஞ்ச நேரத்தில் நுரை கட்டி வரும். அப்போ கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. விட்டால் அடி பிடிச்சிரும். இதுதாங்க எங்கள் கொங்கு நாட்டு அமிர்தம், மோர் குழம்பு.